என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை அஷ்டமியினுடைய இந்த செவ்வாய்க்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் என்னை எந்த கோலத்தில் கண்டாலும் நீ உள்ளே அழைப்பதுதான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நான் அறிவேன். அதனால் என்னை அழைத்த என் குழந்தையை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நீ உறுதியாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதும் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பட்சத்தில் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை உண்மைகளையும் இன்று உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட செய்தியாக கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, இந்த வராகியினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை நிச்சயமாக நீ தினம் தினம் புதிதாக பிறந்ததாக உணரத்தான் செய்வாய். ஏனென்றால் நேற்று நடந்த விஷயங்களை எல்லாம் இன்று நினைத்து பார்த்தால் இந்த நாளை உன்னால் நகர்த்தவே முடியாது, இந்த பொழுதை உன்னால் எதிர்கொள்ளவே முடியாது. ஆனால் எப்பொழுது என் குழந்தை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் தாயின் அன்பு நம்மை அடுத்ததை நோக்கி நகரச் செய்யும். அடுத்த நாள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும் என்ற எண்ணம் உனக்குள் வருகிறதல்லவா? நேற்று நடந்து முடிந்ததை எண்ணிக்கொண்டே இருந்தோமானால் இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் எதையுமே நம்மால் சரியாக எதிர்கொள்ள முடியாது என்று நீ நினைக்கிறாயல்லவா? அது போதும். இனி எந்த வெற்றியையும் உன்னால் நிச்சயமாக சரியாக பெற்றுவிட முடியும். இனி எந்த தருணத்திலும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை புரிந்து கொண்டு, எந்த விஷயத்தினால் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை வேதனைப்பட்டு நின்றாயோ அந்த விஷயத்தை இன்று நான் நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன். அஷ்டமி நாளில் புதிதாக எந்த ஒரு செயலையுமே செய்ய தொடங்காத பொழுது நான் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒரு அற்புதத்தை நடத்த நினைக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே என் பிள்ளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல் மிக பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றது. உன்னுடைய வெற்றி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய பொக்கிஷம். இந்த நாளில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக உறுதியாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பிவிட்டாயானால் எதையும் கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ்ந்துவிட முடியும். எதையும் தாண்டி உன்னால் நிச்சயமாக நீ விரும்பியதையெல்லாம் அடைந்து விட முடியும் என்பதனை நீ நம்பு. என் குழந்தையை, எந்த இடத்திலும் நாம் எதற்காகவும் நம்முடைய மனதை மட்டும் அங்கும் இங்கும் அலைபாய விட்டுவிடக்கூடாது. நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களே என்று சொல்லி நீ வருந்தக்கூடாது. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ தனித்து நிற்பதாக எண்ணி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள பழகு. ஆரம்பத்தில் வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்கும், எதையுமே செய்ய முடியாதபடிக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அத்தனையும் சரியாகி உன்னாலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்கு கொடுத்துவிடும். என் குழந்தையே, அதன் பிறகு எதையுமே எதிர்கொள்வது உனக்கு சுலபமான காரியம்தான். தனிமை என்பது ஒருவரை நெறிப்படுத்த வேண்டும். தனிமை எப்பொழுதும் ஒருவரை தவறான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்படி உன் மனதிற்குள் புரிதலை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி உன்னை தேடி வருவதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தையினால் சரியாக நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் இனி எந்த நேரத்திலும் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று உணர வேண்டிய நேரம் உனக்கு வரும்பொழுது இனி எந்த தருணத்திலும் எதையும் விட்டுவிடாதபடிக்கு நீ பெருமகிழ்ச்சியோடு அத்தனை விஷயங்களையும் எதிர்கொள்ள பழகு. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று சொல்லி நீ வருந்தியதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும்
உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மிக பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, மனதிற்கு தெளிவான விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் இப்பொழுதே குழம்பி எந்த ஒரு வெற்றியையும் பெறாமல் சென்று விடாதே. உன்னை சுற்றி வருவது அத்தனையுமே இனி உனக்கான அதிசயத்தையும் உனக்கான மாற்றத்தையும் நடத்தப் போகிறது என்று நான் முன்கூட்டியே சொல்லிவிட்ட பிறகும் கூட நீ எதையுமே தொலைக்காமல் இருந்துவிட்டால் அது போதும். என் குழந்தையே, நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான அதிசயத்தை உன் கண் முன்னால் தருகின்ற பொழுது நீ ஆசைப்பட்டது அத்தனையுமே உன் வசமாகும். நீ எதிர்பார்ப்பது அத்தனையும் உன்னுடைய வசமாக மாறும். என் குழந்தையை, எந்த நிலையிலும் நாம் விரும்பிய எண்ணங்கள் நமக்கு நல் மாற்றங்களை கொடுக்கும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு வெற்றிக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? எதையோ சொல்லி உன்னுடைய மனதை கலைப்பார்கள். எதையுமே செய்ய விடாமல் உன்னை அந்த இடத்திலேயே நிறுத்தி வைப்பார்கள். நீ எதையாவது செய்து முன்னேறி விடுவாயோ என்ற பயத்தோடு உன்னை சுற்றி சுற்றி வருவார்கள். அவர்கள் வேலையை எல்லாம் விடுத்து உன்னுடைய வேலை என்னவென்பதனை கவனிப்பார்கள். என் குழந்தையே, இது போன்ற இந்த மனிதர்களிடத்தில் நீ எதையும் விட்டு விடாதே. இவர்களிடத்தில் எதையும் நீ தொலைத்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த நிலை கடந்த ஒரு சந்தோஷம் எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும். எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை நம்பிக்கையோடு கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எந்த இடத்திலும் இவர்களினுடைய பேச்சினை கேட்கிறோம் என்று சொல்லி நீ உன்னுடைய சந்தோஷத்தை ஒரு நாளும் தொலைக்கக்கூடாது. மனநிறைவான ஒரு வாழ்க்கையை ஒருவர் எப்பொழுதுமே பெற்றதாக சரித்திரமே இல்லை. எவ்வளவு விஷயங்கள் கிடைத்தாலும், எவ்வளவு விருப்பங்கள் நிறைவேறினாலும் தான் ஆசைப்பட்டது நடந்ததாக ஒரு பொழுதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். என் குழந்தையே, அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலைகளில் நீ என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான மன மகிழ்ச்சியை நீ எப்பொழுதும் சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அதுவே போதும். இவை எல்லாமுமே உன்னை அடுத்தது என்னவென்று நிச்சயமாக சிந்திக்க வைக்கும். அடுத்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உன்னை யோசிக்க வைக்கும். நான் அடைந்துவிட்ட அத்தனை நன்மைகளையும் இனி எப்பொழுதும் என் பிள்ளை சரியாக இந்த வாழ்க்கையில் அடைவாய் என்பதை நீ மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற உன் தாயானவள் உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் இனியும் உன்னை பக்குவப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக நீ இத்தனை காலமும் செய்த முயற்சிகள் அத்தனையும் வீணாகிவிடும் அல்லவா? உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் அல்லவா? இனி நடப்பதை எல்லாம் நீ எண்ணி சந்தோஷப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்கு நடந்தது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எந்த இடத்தில் எல்லாம் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை அவமானங்களை கொடுத்ததோ அந்த இடத்தில் எல்லாம் நான் நிற்கின்றேன் உன்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்ய. அந்த இடத்தில் எல்லாம் நான் வருகின்றேன் உன்னை தலை நிமிரச் செய்ய. என் குழந்தையே, அதனால் எதுவும் கிடைக்கவில்லை, எதுவும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி இனியும் வருத்தப்பட்டு நிற்காதே. உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வர தயாராகிவிட்டது. உனக்கான அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர தயாராகிவிட்டது. அதனால் இனி என்ன நடந்தாலும் அதன் மீது நீ கொண்ட எண்ணங்களை விட்டுவிடாமல், எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் நீ உன்னுடையதாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷப்பட்டு கொண்டிரு. உன்னுடைய மகிழ்ச்சியினால் மட்டுமே எதையுமே உன் வசமாக்க முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய புன்னகையால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் எதையும் மாற்ற முடியும் என்பதனை நீ நம்பு. நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இவை அத்தனையையும் சேர்த்து வைத்து உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை நான் தருவேன்.
எல்லோரையும் நம்பி நீ ஏமாந்தது எல்லாம் போதும். உன்னுடைய நம்பிக்கையை எல்லாம் இவர்கள் குலைத்ததும் போதும். இனியும் இந்த வாழ்க்கையை இவர்களிடத்தில் ஒப்படைத்து நீ கண்ணீர் சிந்துவதை விட என் குழந்தை தனித்து நின்று நீ யார் என்று நிரூபித்து காட்டு. உன்னுடைய மனதிற்கு உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் உன்னை நல்வழியாகவே நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள், இந்த மனிதர்களினுடைய தேவைகள் இருக்கும் வரை மட்டுமே இவர்கள் உன்னை தேடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுது இவர்களின் தேவைகள் எல்லாம் தீர்ந்து போகிறதோ அதன் பிறகு உன்னை தேடுவதை இவர்கள் நிறுத்தி விடுவார்கள். அதனால் இவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்பொழுதும் தொலைத்து கொண்டிருக்காதே. இவர்களுக்காக உன்னுடைய நல்ல நேரத்தை நீ இழந்து கொண்டிருக்காதே. உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் கைவிடாமல் நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும் என்பதனை நீ நம்பு. உன்னை சுற்றி வருகின்ற இந்த உறவுகள் இதுவரையிலும் தந்தது எல்லாம் போதும். இனிமேலும் எதையுமே இவர்களிடத்திலிருந்து பெற நினைக்காதே. நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையை உனதாக்கி நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. உன்னை எந்த இடத்திலும் கை கொடுத்து தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த வேளைகளில் உனக்கான மகிழ்ச்சி எப்பொழுதும் கிடைக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையும் உன்னை சூழ்ந்து வந்து பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். வராகி சொன்ன சொல்லிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும். வராகி சொல்கின்ற வார்த்தைகளிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ மீண்டும் உனதாக்கிக் கொள்ள வேண்டும். என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று யோசிப்பதற்கு இனி நேரம் இல்லை. என்ன நடக்கிறதோ அதை உன் வசமாக்கி நீ உன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடிந்த வரை நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை நான் நினைத்தாலும் உன்னிடத்திலிருந்து தட்டி பறிக்க முடியாது. என் குழந்தை, பெருமகிழ்ச்சியோடு நீ எதையும் தொடர்ந்து வரும் பொழுது அந்த இடத்தில் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கத்தானே செய்யும். உனக்கான வெற்றிகள் எல்லாம் அங்கே உனக்கு கிடைக்கத்தானே செய்யும். இனி நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாமல் நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் உன்னை கைவிடாது நான் உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இனி எல்லாமும் உன் வசமாக கூடிய நேரம். இந்த வாழ்க்கையும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கக்கூடிய நேரம். அத்தனையையும் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டு உனக்கான வெற்றியை அங்கே உறுதி செய்ய வேண்டிய நேரம். எதையும் இழக்காதே. எந்த தருணத்தையும் நீ தொலைக்காதே. தாயானவள் இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எந்நாளும் செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும். இனி என்றும் உனக்கான வெற்றி என்பது உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். என் குழந்தை, நான் சொன்ன சொல்லில் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும். நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். எப்பொழுதும் போல சந்தோஷமாக இந்த நாளை தொடங்கு. இனி எந்த இடத்திலும் உன்னை இந்த வாழ்க்கை பின் தள்ளிவிட முடியாதபடிக்கு நான் உன்னை வழி நடத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமே உனக்கே உனக்கானதாக மாறக்கூடிய நேரம். இனி எப்பொழுதும் உன் வெற்றிக்கு நீ மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய நேரம். எதையும் இழந்து விடாதே. எந்த தருணத்தையும் நீ
மனதளவில் விட்டு விடாதே. ஏனென்றால் வாய்ப்புகள் ஒரு முறைதான் கிடைக்கும். அதையும் தவறவிட்டோமானால் பல நாட்கள் அதற்காக காத்திருக்க வேண்டி வரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.